அடே சொட்ட மாட்டியா, உன் கடைக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரமா சமோசாவை குடி, எனக்கு ரொம்ப பசிக்குது. தலைவலியா வந்துரும் போல இருக்கு. சீக்கிரம் சமோசாவை டீ தர போறியா இல்லையா? மட்டும் வாய் வலிக்க வக்கனையா பேசுவேன். ஆனா நீ சாப்பிட்ட சமோசாவுக்கு இன்னும் துட்டு வரலையாப்பா. இப்ப என்ன பண்றது? முதல்ல காசை கொடு, அப்புறம் சமோசா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை இவங்க கடத்திட்டு போறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. போஸ் கொடுத்துட்டு நிக்காத, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது செய்யி. ஐடியா, சிங்கம் சாருக்கு கால் போட்டுறேன். ஹலோ சிங்கம் சார், ஒரு கூட்டம் குழந்தைங்களை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்புனதே இல்ல. ஏன் பாசிபிள்? ஐயோ, வழக்கமான உங்க பஞ்சு டைலாக பேசிட்டு அங்கேயே நிக்காதீங்க சார். பதறி அடிச்சிட்டு ஓடி வாங்க. நீங்க 2 பேரும் அந்த பஸ் நிறுத்துங்க, நான் உடனே வரேன். மோட்டோ, சிங்கம் சார் வர்றதுக்குள்ள நாம எப்படியாவது அதை சிங்கிளா போய் தடுத்து ஆகணும். டேய், வண்டியை நிப்பாட்டுடா. அம்மா. மரியாதையா வண்டியை நிப்பாட்டு. முதல்ல பஸ்ல இருக்கிற அந்த சின்ன பசங்களை இறக்கி விடு, இல்லனா நடக்கிறதே வேற. அடே மோட்டோ, அவனுங்க உள்ள ஏகப்பட்ட குழந்தைகளை கடத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பாஸ், நான் சுப்பாரி பேசுறேன். மோட்டும் பத்துலும் வழியில வந்து நிக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுத்துடு. பஸ் அவங்க மேல ஏத்திடு. ஆஹா, பத்துலும் வண்டியை நம்ம மேல ஏத்திடுவா போல இருக்கு. சீக்கிரம் வந்துரு, ஓடு ஓடு. என் இடுப்பு வாங்க போச்சு. வாங்க, வெல்கம் வெல்கம். நீங்க எதுவுமே நம்ம வானத்துல பறப்பீங்களா? எல்லாரையும் காப்பாத்துவீங்களா? அதையும் பார்க்கலாம். நீங்க யாருக்காவது பசிக்குதா என்ன? எனக்கு ரொம்ப பசிக்குதா அண்ணாச்சி. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. துப்பாக்கியில புல்லட் இருக்கு, வாயிலே போட்டா. வேற ஏதாவது மெனு இருந்தா சொல்லுங்க. புண்டை சாப்பிட்டா எனக்கு ஜீரணமாகாது. உங்களுக்கான டிஷ் ஒன்னே ஒண்ணுதான். ஆனா எனக்கு இங்க ஏகப்பட்ட டிஷ் இருக்கு. வாழ்க்கையிலே முத ஒரு மோசமானவனை நான் பாக்குறேன் மோட்டோ. பாரு, குழந்தைங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு அவன் பானை வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். சமோசா எங்க இருந்து தான் சிக்குதோ? அந்த சூப்பர் ஏன் இன்னும் இங்க வந்து சேரல? அந்த மோட்டு பத்துலவும் என்ன பண்ணாங்கன்னு வேற தெரியல. ஒரு போன் கூட பண்ணல. என்ன பண்றதுன்னு புரியல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். சூப்பர் பஞ்ச் டயலாக். என்ன பாராட்டுறதை விட்டுட்டு முதல்ல சூப்பருக்கு போன போடு. போன் பண்ண வேண்டிய தேவையே இல்ல பாஸ். அவனே இதோ வந்துகிட்டு இருக்கான். தள்ளி நிக்கலாமா? ஏய், இங்க நான் தான் பாஸ். எவனுக்காகவும் நான் தள்ளி நிக்க மாட்டேன், புரியுதா? அவனை வேணும்னா கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லு. என் வழியில வரக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லி வை. நீங்களே சொல்லிடுங்க பாஸ், வந்துகிட்டு இருக்கான். பாஸ், மோட்டு கிட்ட ஒரு குத்துல நாங்க அந்த இடத்துல பறந்து இங்க வந்து லேண்டா இருக்கணும் பாருங்களேன். அப்படியா ராஜா? இப்ப நான் விட போறேன் பாரு ஒரு குத்து. மோத்து பத்துலுவும் நம்ம ஊரோட குழந்தைகளை காப்பாத்துனதுக்காக இந்த ஊர் சார்பா நாம உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறோம். நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். நாங்க பெருசா எதையும் சாதிக்கல, எங்க கடமையை தான் செஞ்சோம். இப்ப நீங்க எல்லாரும் போக, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஓகே பாஸ், வாங்கப்பா. மோட்டோ, நான் உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். ஹீரோவா இருக்கிற உன்னை ஜீரோவா ஆக்கி காட்டுற பாரு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக். சரிதானே நம்பர் 2? பத்லு சார், நீங்க எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். பத்துல சார், எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணும். பட்லுஜி, நான் உங்க கூட இருந்து போட்டோ எடுத்துக்கவா ப்ளீஸ்? அட குண்டா நச்சு, கொஞ்சம் தூரமா நில்லுங்க. நான் பட்லுஜியோட நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எடுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். டஜக். ஏன்பா மோட்டோ, இங்க என்ன நடக்குது? எல்லாருமே பத்லுவ மட்டும் தான் பாராட்டுறாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சானா? நீ ஒண்ணும் செய்யலையா? அதனாலதான் உன்னை கழட்டி விட்டுட்டானா? இல்ல, பத்துலு அப்படிலாம் செய்யக்கூடியவன் கிடையாது. ஏன்னா அவன் என் நண்பன். ஹலோ, நான் தான் ரிப்போர்ட்டர் டீகன் பேசுறேன். சார் கிட்ட போனை கொடுங்க.
சரி, அவர்கிட்ட சொல்லுங்க, பத்துலு சார் கிட்ட நான் இன்டர்வியூ முடிச்சிட்டேன். பத்துலு சார் என்ன சொன்னார்னா, மோட்டு எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாராம். எல்லா குற்றவாளிகளையும் பத்துலு சார் தான் சண்டை போட்டு பிடிச்சாராம். ஆமா சார், மோட்டு பத்துலு சாரோட நண்பர் இல்லையா, வெறும் ஜால்ரா மட்டும்தானா. பத்துலு சார் இல்லாம அவனால ஒரு நாள் கூட இருக்க முடியாதான். இத பத்துலு சார் தான் ஒரு வாயாலேயே சொன்னாரு. சார் சார், அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உண்மையா சொல்றேன், நீ தான் ஹீரோ. ஏன்னா இந்த டானை இது வரைக்கும் யாருமே புடிச்சது கிடையாது. ஆனா நீ மட்டும் புடிச்சிருக்க. இந்த சமோசாவை சாப்பிடு, போய் அந்த துரோகிக்கு நீ யாருங்கிறத காட்டு. அதுக்கப்புறம் அவனே தெரிச்சுப்பான் பாஸ் யாரு, ஜால்ரா தட்டுறது யாருன்னு. அடேங்கப்பா. ஏண்டா குழந்தைங்களை காப்பாத்துறது நானு, கப்ப வாங்கிக்கிறது நீயா? நீ இல்லாம என்னால இருக்க முடியாதா? வெள்ளம் சாப்பிடுறது ஒருத்தனா, விரல் சுப்புறது இன்னொருத்தனா? மோட்டு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு புரியல, ஆனா எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுடா. நீ சரியான சுயநலவாதி. நீ இல்லாம என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும், நிரூபிச்சு காட்டுறேன். மோட்டோ, இந்தா என்னோட ட்ரக் சாவிய வாங்கிக்க. நீ ட்ரக்க எடுத்துக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே நில்லு. அங்கேயே வெயிட் பண்ணு, நான் பின்னாடியே வந்துடுறேன். பத்துலு இல்லாம உன்னால வாழ முடியும்னு நாம இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டலாம். மோட்டு, கொஞ்சம் நில்லு நில்லு, நீ எங்க போற? பாஸ், அந்த வண்டியில நாம கடத்தின கடத்தல் பொருள்லாம் இருக்கு. அது மோட்டு கிட்ட கொடுத்துட்டீங்களே. சிட்டியோட பார்டர்ல போலீஸ் செக்கிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இவன் மாட்டிக்கிட்டான்னா வாழ்நாள் பூரா இவன் ஜெயிலே இருக்க வேண்டியதா. அதுக்கப்புறம் நாம போட்ட திட்டமும் நிறைவேறிடும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா ஐடியா சொல்றீங்க? ஜால்ரா அடிச்சதெல்லாம் போதும், முதல்ல அந்த ட்ரக்க ஃபாலோ பண்ணலாம் வாங்க. Stop in the name of law. மோட்டு, நான் சொல்றத கேளு, முதல்ல வண்டி நிறுத்து. நீங்க சொல்றத நான் கேட்கவும் மாட்டேன், என் வழியில இருந்து விலகி நிக்கவும் மாட்டேன். மோட்டு, சொன்னா கேளு, மரியாதையா வண்டியை நிறுத்து. இந்த சட்டத்தின் மீது ஆணையாக, பாரத தாய் மீது ஆணையாக நிறுத்து. டேய் சிக்கோ, நீ இந்த டைலாக் இல்ல, இதை விட சூப்பர் பஞ்ச் டைலாக் சொன்னாலும் என் வண்டி நிக்கவே நிக்காதுடா. ஸ்டாப், நிறுத்து. ஏய் மோட்டு, முடிச்சு வச்சுட்டானா? ஆமா. சீக்கிரம் சார். மோட்டு பத்லுவை நாம பிரிச்சிட்டோம். இனிமே ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். பாத்து, பாத்து. காப்பாத்துங்க. ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். என்ன லேண்டிங் தானா? அம்மா. மோட்டு நம்மள ஒரேடியா மேல அனுப்புறதுக்கு எதுக்காக இப்படி முயற்சி பண்றான்? அது வந்து சார், மோட்டு என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்ன பத்தி யாரும் அவங்ககிட்ட ஓவரா போட்டு கொடுத்திருக்காங்க. அவனோட கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு பாரு. எந்த விஷயத்துல நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் உனக்கு காட்டுறேன். அடுத்த ரவுண்டுக்கு ரவுண்ட் அடிச்சு வரியா? நிறுத்துறா மோட்டு, கெஞ்சி கேட்டுக்கிறேன். நண்பன் சென்டிமெண்டா சொல்லி கேட்டு ஏமாத்த முடியாது. ஜான் அவன் டான், ஜான் அவன் டான். இல்ல, என்னோட பிளான் இது இல்லையே. மோட்டு, கவலைப்படாத, நான் வந்துகிட்டு இருக்கேன். நீ ஏன்டா இங்க வந்த? உன் மூஞ்சில முடிச்சதுனால தான் எனக்கு இந்த நிலைமை வந்தது. மோட்டு, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பத்துலு, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டான் தான். உன்னை பத்தி நானே இப்படி எல்லாம் பேசுவேன்னு உன்னால எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியுது? நீ பல தடவை என் உயிரை காப்பாத்தி இருக்க. நல்லா யோசனை பண்ணி பாரு என் நண்பா. ஒரு தடவை நீ என்ன புலிகிட்ட இருந்தே காப்பாத்தி இருக்க. காப்பாத்து மோட்டு. என்ன தைரியம் தான் என் நண்பன் மேலே கால வைப்ப? அம்மா, என் நண்பன் மேல கால வச்ச ஒண்ணு இனிமே குழம்புல கூட போட்டு சாப்பிட மாட்டேன், இது சத்தியம். அந்த சத்தியம் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம நட்புக்காக ஒரு பாட்டு கூட பாடணுமே.
நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? என்னோட வாழ்க்கையை நரகமாக்கிட்டீங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், ஆனா நீ என்ன செஞ்சிருக்க? டேய் சரியா சேவிங் பண்ணாதவன எங்க ரெண்டு பேரும் நட்பையும் பிரிக்கிறதுக்கு நீ தானடா எல்லா பிளானும் பண்ண. சொல்றா மோட்டுக்கிட்ட, இல்லனா உன்னை கீழே தள்ளி விட்டுருவேன். நீ சரியா சேவிங் பண்ணாமே போய் சேர்ந்துருவேன். நான் சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். இது எல்லாமே என்னோட திட்டம் தான். அப்போ உங்ககிட்ட பேசின பிரஸ் ரிப்போர்ட்டர் கூட என்னோட ஆளுங்கள்ல ஒருத்தன் தான். உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நான் நினைச்சேன். பத்துலு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த குட்டம் தான் என் மனசை கெடுத்துட்டான். நண்பர்களுக்குள்ள மன்னிப்பு கேட்கறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. இந்த பரிசுக்கு சொந்தக்காரனே நீயே தான் இருக்க முடியும். இந்த டிராபி உனக்கு தான். அது இல்லாம 2 கூட சமோசாவை 2 பாட்டில் சாஸ வாங்கி வச்சிருக்கேன். வாங்கிக்க. இல்ல இந்தா. பத்துலு, உன்னோட தான். இந்த டிராஃபி உன்னோட தான். உனக்கு தான். இல்ல உனக்கு தான். உனக்கு தான். இல்ல உன்னோட தான். உனக்கு தான்டா. இல்ல உன்னோட தான். உன்னோட தான். இல்ல ஏய் உனக்கு தான். உன்னோடது. அப்பா, ரெண்டு பேரும் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கீழே இருக்கிற கிளை மட்டும் உடைச்சிட்டு வச்சுக்கங்க. நாம 3 பேரும் மேல பரலோகத்துக்கு போக வேண்டியதா. இருங்க, நான் சொல்றத கேளுங்க. நட்பை விட உலகத்துல சிறந்தது எதுவுமே கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே நீங்க 2 பேரும் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா, கிறிஸ்டல் கவலைப்பா. மோட்டுவையும் பத்துலுவையும் யாராலையும் பிரிக்க முடியாது.